கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். குற்றாலம் ஆவிக்குரிய கூட்டத்திற்கு இன்னும் 3 நாட்கள்தான் இருக்கு. பாக்கியின் தங்கச்சிக்கு தரையில் கால் பரவவில்லை, படு குசி. நாங்கள் குற்றாலம் போகிறோமே என்று பாக்கியம் குதித்தாள், குதூகலித்தாள். அங்கு நல்ல அருவியில் குளிப்பு, ருசியான சாப்பாடு, ஆடல் பாடல்களோடு அருளுரை. இன்னும் 3 நாள்தான். 8ஆம் வகுப்பு படிக்கும் பாக்கியம் சென்ற ஆண்டு குற்றாலம் மாணவர் முகாமிற்கு சென்று புது வாழ்வு பெற்று வந்தாள். பொய்யும் சூதுவாதுமாயிருந்த பாக்கியம் புது மனுஷியாகிவிட்டாள். அவள் பெற்றோரும் மற்றோரும் அவளிடம் பெரிய மாற்றத்தை கண்டார்கள். அதை பார்த்த அநேகம் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை குற்றாலம் கூட்டத்திற்கு அனுப்ப ஆசைப்பட்டனர். பாக்கியம் தன்னோடு படிக்கும் மற்ற 4 பிள்ளைகளை குற்றாலம் போக ஆயத்தப்படுத்திவிட்டாள். குற்றாலம் சீசனில் ஆண்டுதோறும் நடக்கும் அந்த கூட்டம் ஆசீர்வாதம் நிறைந்ததாகவும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதாகவும் இருந்தது. குற்றாலம் பாறையடி பங்களாவில் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பள்ளிகளிலும் இருந்து வந்த மாணவியர் 100 கணக்கில் குழுமினர். சாரல் இதமாக இருந்தது. பிள்ளைகள் பட்டாம்பூச்சி போல் கூட்டம் கூட்டமாக ஆடி பாடி ஆனந்தம் கொண்டனர். மலை காட்சி மகிழ்ச்சியும் ரம்யமுமாயிருந்தது. காய்கறிகளை சுத்தம் செய்ய 10 பிள்ளைகள் 1 மணி நேரம் மட்டும் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று பாலியன் நேசன் தாத்தா கேட்டிருந்தார். பாக்கியந்தான் முதலில் கை தூக்கினாள். கூட்டங்களிலும் பங்கெடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று பாக்கியம் தீர்மானித்து கொண்டாள். சமையலுக்கு வரும் அந்த அம்மாக்களில் ஓர் அம்மாவிற்கு சற்று சுகமில்லை. எனவே தான் பிள்ளைகளை உதவிக்கு கூப்பிடும் தற்காலிக ஏற்பாடு. உருளைக்கிழங்கை தோல் சீவி சுத்தம் செய்ய வேண்டும். மதியம் உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் அவியல். 10 பிள்ளைகளும் சுழன்று பம்பரமாக வேலை செய்தனர். ஆனால் பாக்கியம் நிதானமாக மிக சுத்தமாக தோல் சீவினாள். மிஷினரி அக்கா பாக்கியத்தை கவனித்தார்கள். பாக்கியம் ஏதோ முணுமுணுத்து கொண்டே மெதுவாகவும் சுத்தமாகவும் வேலை செய்தாள். என்னடி பாக்கியம், நீ உருளைக்கிழங்கு கிட்டே என்ன பேசுகிற? சீக்கிரம் செய்வியா என்றாள் மிஷினரி அக்கா. மற்ற பிள்ளைகள் சிரித்தார்கள். உடனே பாக்கியம் சத்தமாக சொன்னாள், அக்கா, நான் உருளைக்கிழங்கை மட்டும் வெட்டல, இந்த உருளைக்கிழங்கை சாப்பிடப் போகிற பிள்ளைகள் அனைவரும் ரட்சிப்பின் புது வாழ்விற்குள் வர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே காய்கறிகளை நறுக்கிறேன் என்றாள். ஆத்தும பாரம் கொண்ட பாக்கியத்தை அனைவரும் பாராட்டினர். ஆம் என கண்பானவர்களே, இந்த கதையில் வரும் பாக்கியம் தங்கச்சியைப் போல நாமும் ஆத்ம பாரம் மிக்கவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். பிறருக்கு கர்த்தரின் அன்பை எடுத்து சொல்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவை, இந்த பாக்கியம் தங்கச்சியைப் போல ஆத்தும பாரம் மிக்கவர்களாய் தேசத்திற்காக மக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் மாறணும். ஜெப ஆவியை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உம்மை அறியாத ஜனங்களுக்கு உம்முடைய அன்பை எடுத்து சொல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.